2 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் சேர்த்துருக்கேங்க. 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட புளிக்காத தயிரை 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேங்க. கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 8 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாங்க. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 முந்திரியை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க. 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாங்க. ஒரு 25 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு புலாவ் ரெடிங்க. லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள்.